கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாய் சில காரியங்களை பார்ப்போம். சிலுவை என்பது வெற்றி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோம். உலகத்திற்கு சிலுவை தோல்வி போல தோன்றியது. இயேசு கேலி செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார் மற்றும் சிலுவையில் அறையப்பட்டார். தீமை வென்றதென்று பலர் நினைத்தார்கள். ஆனால் சிலுவை தோல்வி அல்ல, அது வெற்றி. சிலுவையின் மூலம் இயேசு பாவம், மரணம் மற்றும் சாத்தானை தோற்கடித்தார். இருண்ட தருணம் போல தோன்றியது வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாய் மாறிவிட்டது. இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்த போது மரணம் அவரை பிடித்து வைக்க முடியாதென்று நிரூபித்தார். இன்று சிலுவையின் காரணமாக நாம் தோற்கப்பட்ட மக்களாக இல்லை. நமது போராட்டங்கள், சோதனைகள் மற்றும் பயங்களில் நாம் நம்பிக்கையுடன் நிற்க முடியும். ஏனென்றால் நமது வெற்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இயேசு நமக்காக போரில் வெற்றி பெற்று விட்டார் என்பதை சிலுவை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆமென்.